வெல்கம் டு ஏஜேஸ் கோமே. நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் மெனு. பூண்டு குழம்பும் சொரக்காய் பருப்பு கூட்டு. சொரக்காய் பருப்பு கூட்டுக்கு சொரக்காவை நல்லா கழுவி சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுல் இருக்கும். ஸோ அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 100 கிராம் பாசி பருப்பு வாஷ் பண்ணது அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். 10 வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, உப்பு, 2 மிளகாய், பச்சை மிளகாய் போடணும். இது பாயில் பண்ணுறதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். சொரக்காயில் ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 விசில்ஸ்க்கு இதை வச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா பாயில் ஆகிடும். பூண்டு குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 1 கப் இருக்குது, வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய், இப்படி சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஹீட் ஏறவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசமும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடேறவும் அந்த கார்லிக்கு, பூண்டு, உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். சின்ன சைஸ் பூண்டு இது. நீங்கள் பெருசு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒன்ஸ் லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நான் இதில் ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கிறதுல ஒரு அரைவாசி பூண்டை அந்த கருவேப்பிலை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதை. ஸோ இதில் நான் வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கவும், நல்லா வதங்கிட்டு இதில் தக்காளி, அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தது, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி அந்த எண்ணெயில் மசிஞ்சு வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூண்டும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கார்லிக் என் பையனுக்கு பிடிக்காது, அதனால் அதை அரைச்சி விட்டு அவனுக்கு தெரியாது, அதுக்காண்டி தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்ச நேரம், 1 நிமிஷம் தான் வறுத்துட்டு இதில் புளி கரைச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த புளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த புளி தண்ணி கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நமக்கு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. சொரக்க இருக்கிறதே தெரியல. நான் ஏன் இப்படி யூஸ் பண்ணுறேன்னா அதே தான், பையனுக்காண்டி தான். அதனால் பருப்பு கூட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் பருப்பை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணல. ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா உருகணும். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் அரை டீஸ்பூன் சீரகம். அந்த நெய்யில் சீரகம் வறுத்து போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ சீரகமும் நல்லா வறுந்து வரும்போது காயப்பொடி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்ததை பருப்பு, சொரக்காய் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் மல்லி இலை. இந்த குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இல்லை இன்னும் கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன். ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் நம்ம வெல்லம். ஸோ என்கிட்ட வெல்ல பொடி இருந்தது, நாட்டு சக்கரை, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடுறேன். பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துட்டு இது ஊற்றி சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது உங்கள் கிட்ஸ்க்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஏன்னா இது என்னோடய பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி. பண்ணியாச்சு குழம்பு அண்ட் அதோட காம்பினேஷனுக்கு பருப்பு கூட்டு, சொரக்காய் பருப்பு கூட்டு. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.